ஒரு ஜோசியக்காரன் நான் பார்க்குறதுக்கு ஒருத்தர் போனார். ஜோதிடம் பார்க்குறதுக்கு போனார். அது ரொம்ப தூரம், அந்த காலம் ரொம்ப தூரம் போனார். போய் ஒரு 6 மணி இருக்கும். அந்த ஜோதிடத்தை அந்த ஜாதகத்தை கொடுத்தார். வாங்கி பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன் தம்பி, நாளைக்கு வான்னு அனுப்பிட்டார். போனவர் திரும்ப போனார். திரும்ப போனவருக்கு ஊருக்கு போனால் ரொம்ப தூரம் ஆகிடும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு சிவன் கோயில் இடிபாடோடு இருந்தது. அந்த சிவன் கோயிலில் இருந்தார். அங்கேயோ இருந்துட்டார். அடுத்த நாள் காலையில் எழும்பி குளத்தில் குளிச்சுட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு அதே ஜோசியக்காரை பார்க்க வர்றார். பார்க்க வந்தோன்னே 10 மணிக்கு வந்து ஜாதகத்தை கொடுத்தாரு. இப்படி வாங்கி பார்த்தோன்னே அவர் முகத்தை பார்த்துட்டு, இன்னுமா நீ உயிரோடு இருக்கேன்னு கேட்டார். அவர் வெளியிட்டான் அந்த ஆள். நேற்று சாயந்தரம் தானே உன்னை வந்து பார்த்தேன், நீ வந்து ஜாதகம் பார்க்க மாட்டேன் 6 மணிக்கு மேலேன்னு சொன்னேன், என்னையா உயிரோடு இருக்கியான்னு கேட்குற அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ தான் அந்த ஜோதிடர் சொன்னாராம், நேற்று 6 மணிக்கு பிறகு நீ பாம்பு தீண்டி இறப்பதாக இருந்தது உன் ஜாதகத்தில். இறந்து போகிற உனக்கு ஏன் ஜாதகம் பார்க்கணும் தான் உன்னை திருப்பி அனுப்புனேன், நீ எப்படி உயிரோடு வந்த அப்படின்னு கேட்டாரான். அப்போ அவன் சொன்னான், இல்லைங்க ரொம்ப தூரம் ஊருக்கு போக முடியாது, அதனால் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் போய் படுத்திருந்தேன். ஒருவேளை நமக்கு தொழிலெலாம் நல்லா வந்து என்ன ஒரு வளர்ச்சி பெற்றோம்னா இந்த சிவனுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு நான் நினச்சேன், மனசு நினச்சி படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் காலைல எழும்பி குளிச்சுட்டு அதே கோயில் குளத்தில் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானான். அதாவது ஒரு இடிந்து போன கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தவனுக்கே கடவுள் உயிர் பிச்சை தந்திருக்கிறார் என்றால், இவ்வளவு அழகான கும்பாபிஷேகத்தை பண்ணின உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லா வகையான இன்பங்களையும் கடவுள் தருவார் என்பதுதான் சத்தியமான உண்மை. இப்போ ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே விஷயம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ ஆண்கள் வந்து உழைச்சாங்க, ஆண்கள் மட்டும் இன்றைக்கி உழைக்கலைங்க, பெண்களும் சமமாக மேடையில் உழைக்கிறாங்க. பெண்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, பெண்கள் இல்லாமல் உலகத்தில் இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஊன்றி பார்த்தோம்னா, எதை வச்சு இப்போ வாழ்க்கைங்கிறான் என்ன சார், உண்மையாகவே சொல்கிறேன், சாதாரணமாக எடுத்துங்களேன், வாழ்க்கைனா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நடந்து வரோம், செருப்பு அறுந்து போயிட்டு ஒரு அண்ணாச்சி கடையில் போய், அண்ணாச்சே இந்த செருப்பு அறுந்து போயிட்டு இங்கே கொஞ்சம் 10 நிமிஷம் போட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார் அவர்? போட்டு போ தம்பி, அப்புறமா எடுத்துக்கம்பார். ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றோம், திடீர்னு மழை வந்துட்டு அதே அண்ணாச்சி கடையில் கொண்டு போய், ஐயா இந்த 10 நிமிஷம் வச்சுக்கிறேன், மழை விட்டோன்னு எடுத்துக்கிறேன்னு என்ன சொல்லுவார்? எடுத்துகிட்டு போ தம்பிம்பார். இப்போ நம்ம தாத்தா செத்துட்டார், தூக்கிட்டு வர்றோம், அதே இடத்துல மழை வந்துச்சு, அதே அண்ணாச்சி கடையில் வந்து, அண்ணாச்சி ஒரு 10 மினிட்ஸ் உன் கடையில் எங்கள் தாத்தாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் மழை விட்டோன்னே எடுத்துக்கிறேன், நான் ஒத்துப்பாரா? இருந்தால நீ வேணா வாடா நான் போகிறேன் பார். அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது சார். அதான் வாழ்க்கை. அவ்வளோதானே சார். காலைல எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலாம் பால், அவ்வளோதான். யாருக்காவது தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும் சார், எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும். டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சால் எவனா கடன் கொடுப்பானா? இப்போ டேட் ஆஃப் டெத்து தெரியும்னு வச்சுங்களேன், பேங்க்கில் போய் கேட்டோம், என்றைக்கு உனக்கா? ஏப்ரல் 3. இவ்வளோ கிட்ட வச்சுட்டு கேட்குறா? கொடுக்க மாட்டான் சார். அவன் மேனேஜர் சொல்லுவான், உனக்காவது ஏப்ரல் 3 உனக்கு கையெழுத்து போட்ட 11 மணிக்கு எனக்கு வண்டி வந்துடும். எவனா கொடுப்பானா சார்? கொடுக்க மாட்டான் சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.